أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد Learn Islam ஆன்லைன் கோர்ஸ் அதனுடைய மூன்றாவது தலைப்பு அகீதா. அகீதா அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம எந்த விஷயங்களை நம்பணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதோ அந்த விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது இஸ்லாம் கூறும் மறுமை அப்படிங்கிற தலைப்பு. இதுல இந்த 7 விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லுது. ஈமான் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅத் பஅதல் மௌத். அப்படிங்கிற இதுல இப்ப பார்க்க போறது வல் யௌமில் ஆஹிர், அதாவது இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்லி லைஃப், இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, அதே போல மறுமை வாழ்வினுடைய துவக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தும் அவனுக்கு கியாமத் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் அவனுடைய மறு உலக வாழ்க்கையினுடைய துவக்கம். ஜென்ரலா ஒரு கியாமத் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிக் பேங் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பிக் பேங் தியரின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ உலகத்தினுடைய முடிவு நாள், உலகத்தினுடைய முடிவு நாள் அது எப்போ வரும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதனுடைய அடையாளங்கள் நிறைய வெளிப்பட்டுருச்சு. கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அடையாளங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. சோ இந்த அல் யௌமில் ஆஹிர் அப்படிங்கிறது தான் இதை பார்க்க போறோம். அரபில அல் ஆஹிரா என்பதாக சொல்லப்படும். மறுமை நாள் என்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய அந்த ஷரீஅத்துல ஆஹிரத் அப்படின்னு சொல்லப்படும். உலக வாழ்வுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அந்த வாழ்க்கையில முடிவே கிடையாது. அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. உலகத்துல எல்லா மனிதர்களுமே நம்புறாங்க, நாளைக்கு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு சொர்க்க வாழ்வு, நரக வாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு எல்லா மதங்களுமே அதை சொல்லத்தான் செய்யுது. இஸ்லாம் சொல்லக்கூடியத நாம இதுல பார்க்க போறோம். சோ அல் ஆஹிரா அப்படிங்கிற இந்த உலக வாழ்வு, இந்த அரபில் உள்ள வாசகம் என்ன அப்படின்னா, மஹ்மா அஜபக நஈமுத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய இதனுடைய இந்த அழகு, நஈம், இதனுடைய இங்க இருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள், உலக வாழ்க்கையினுடைய இன்பம் உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும், ரொம்ப உன்னை அட்மயர், ரொம்ப உனக்கு அது ஒரு இன்பத்தை தந்தாலும், ஃபநஈமுல் ஆஹிரா கைர், ஆனா மறு உலக வாழ்வுல இருக்கக்கூடிய அந்த நஈம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்பங்கள் தான் கைர், சிறந்தது, வ அபகா, நிரந்தரமானது. இது ரெண்டுமே முக்கியம். நல்லாவும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும். கொஞ்ச நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அது நிரந்தரமான நிம்மதியை தராது. சோ டெம்பரவரி சாக்ரிஃபைஸ் ஃபார் த பெர்மனன்ட் சாட்டிஸ்பாக்சன், நிரந்தரமான ஒரு நிம்மதியை அது தரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட் சொல்லுது. அதே போல ஃபலா யஷ்குலுக ஃபானின் அன் பாக், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இது. என்ன சொல்றாங்க? ஃபான் அப்படிங்கிறது இந்த வார்த்தை. ஃபலா யஷ்குலுக ஃபான், ஃபான் அப்படின்னா அழிந்து போகக்கூடியது. இந்த அழிந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது, அது உனக்கு என்னத்தை கொடுத்துட வேணா, உன்னை நிரந்தரமான வாழ்க்கையை விட்டும் அழிந்து போகக்கூடிய இந்த உலகம் உன்னை பிஸி ஆக்கிட வேணாம். ஃபலா யஷ்குலுக ஃபானின் அன் பாக்கின். ஃபான் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இருக்குது, இது அத்துன்யா ஃபானியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழிய போற உலகம். என்னதான் கோடிகள் கொட்டி நிரப்புனாலும் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் துனியா நம்மளை விட்டு போயிடும், நாம துனியாவை விட்டு போயிடுவோம். ஆனா பாக் அப்படின்னு சொன்னா பாக்கின் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்றோம் பாக்கி எவ்வளவுங்க அப்படின்னா மீதமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பாக்கின் அப்படிங்கிறது தமிழ் அல்ல, தமிழில் மீதம் என்றுதான் அர்த்தம். பாக்கிங்கிறது அரபி வார்த்தை. சோ மீதமாக இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான உலக வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில நீ போய் நல்லபடியா செட்டில் ஆகிறதுக்கு இந்த உலகத்துல நீ தேட வேண்டிய சந்தர்ப்பத்துல இது உன்னை பிஸி ஆக்கிட வேண்டாம். வல் ஆஹிரத்து கைருன் வ அபகா, மறு உலக வாழ்வுதான் சிறந்தது, நிரந்தரமானது. இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகம் ஒரு தேர்வு கூடம், எக்ஸாமினேஷன் ஹால். இது இந்த உலகத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமை, இது ஆகிரத்துல முழுமையான கூலி. எக்ஸாம் எழுதுறோம், பேப்பர் கரெக்ஷன் ஆகி தான் ரிசல்ட் வரும். சோ நம்ம நல்லபடியா எழுதணும்னா நல்லபடியா கரெக்ஷன் பண்ணுவாங்க,
நல்ல மார்க் எடுப்போம். இது யதார்த்தம், நியதி. சோ எக்ஸாம் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆளும் அவங்கவங்க என்ன படிச்சிருக்கோமோ, அவங்கவங்க எதை அப்சர்வ் பண்ணிருக்கோமோ, அதை எழுதிட்டு இருக்கோம். நாளைக்கு மறுமையில தான் அதற்கு உண்டான கூலி அப்படிங்கிறது கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒருத்தர் ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாலும், அணு அளவுன்னா ஒரு சின்ன ஒரு குறைந்த அளவு அவர் நன்மை செஞ்சாலும், அதையும் அவர் பார்ப்பாரு. ஒருத்தர் அணு அளவு தீமை செஞ்சாலும் அதையும் அவர் பார்ப்பாரு. அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரத்து ஜில்சால்ல. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். யாரு மிஸ்காலு தர்ரா, மிஸ்கால் அப்படின்னு சொன்னா சீன் சொல்லிடக்கூடாது. அது மிஸ்கால் ஆயிடும். சோ மிஸ்கால தர்ரா, ரொம்ப கடுகளவு நன்மை யார் செஞ்சாலும் அதையும் அவரு யரஹு, அதையும் பார்ப்பாரு. ஒமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், யாரு கடுகளவு ஒரு தீமை செஞ்சாலும் யரஹு, அதையும் பார்ப்பாங்க. சோ இந்த இமேஜ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரைட் சைடுல உள்ளதெல்லாம் பார்த்தா ஒரு செழிப்பா, பார்க்க ஒரு வனப்பா, பார்க்க ஒரு அழகா இருக்கு. லெஃப்ட் சைடுல உள்ளதெல்லாம் அது ஒரு டெசர்ட்னஸ், ஒரு பாலைவனம் போல ஒரு காஞ்சி சருகுகளாக. அப்படின்னா என்ன சொல்லுது? ஒரு சந்தோஷம், இது ஒரு துக்கம். இது 2யும் உணர்த்தக்கூடியதா இந்த ஒரு விஷயம். சோ ஆகிரத் அப்படிங்கக்கூடிய இந்த மர்ம உலக வாழ்க்கை இருக்குதே, அந்த வாழ்க்கையை ஈமான் கொள்ளணும் நாம. ஈமானுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஆகிரத்தை எப்படி நம்ம ஈமான் கொள்ளணும்? அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வேறொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. அங்க அந்த மனிதன் உலகத்துல செஞ்ச நன்மை, தீமைகளுக்கு கூலி கொடுக்கப்படுவான். மலக்குல் மௌத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. மனிதனுடைய உயிரை வாங்கக்கூடியவர். நம்ம அன்னைக்கு மலக்குகள் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோம். நீங்க யூடியூப்ல அதை பார்க்கலாம். மலாயிக்கா அப்படின்னு வானவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம அதை பார்த்தோம். உயிரை கைப்பற்றக்கூடியவர். மரணித்த பிறகு, ஆஃப்டர் த டெத், மௌத்துக்கு பிறகு அந்த மையத்திடத்துல கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதுக்கு தான் அதாவது முன்கர் நக்கீர் அப்படின்னு 2 பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. கியாமத்துடைய அடையாளங்கள் ஒவ்வொன்னாக நிகழும். கபர்ல வந்து கேள்வி கேட்பாங்க. கபர் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்குது. ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்பு கபர் அப்படிங்கிறது. இது பாருங்க. இது வந்து ஜன்னத்துல் பக்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த மதீனா முனவ்வரா இருக்குதே, அந்த மஸ்ஜிது நபவியினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியதான் என்னது பக்கியா. இந்த இந்த கபர் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான். இதனுடைய ஒரு சின்ன வியூ தான் இது. இதுதான் மஸ்ஜிது நபவி. இங்க அதனுடைய குபா தெரியுது. அதனுடைய மினாராக்கள் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய அந்த மதீனாவுல ஜன்னத்துல் பக்கியா. இந்த கபராளிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அரபுகள் இங்க மழை நீர் தேங்கி கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை. மேல எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, உள்ள எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்மள சில பேர் என்ன செஞ்சிடறாங்க? கபருக்கு மேல சந்தனம் பூசி, அதுக்கு மேல மல்லிகை பூ போட்டு, ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, மேல மணத்து பிரயோஜனம் இல்ல, உள்ள மணக்கணும். கபருக்கு மேல பூக்கள் போடுறதுனாலயோ, கபருக்கு மேல ஊதுபத்தி கொளுத்துவதனாலயோ, சந்தனம் தடவுறதுனாலயோ உள்ள அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. மேலே மணப்பது முக்கியமல்ல, உள்ளே மணக்க வேண்டும். உள்ளே அந்த நறுமணம் இருக்க வேண்டும். சோ உள்ள அந்த நறுமணம் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சோ இந்த கபர் இருக்குதே, எத்தனை பேர் இது உருதுல சொல்லுவாங்க, கத்தே மே சோனே வாலே மட்டி மே சோ ரஹே ஹை. எத்தனையோ உயர்ந்த மேட்ரஸ், அதாவது பெட்டு, ரொம்ப காஸ்ட்லி பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் மட்டி மே சோ ரஹே ஹை, மண்ணுல கிடக்குறாங்க, மண்ணில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சோ கபருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, கபர் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கபர் நீங்க உங்கள பெண்கள்ல யாரும் பார்த்திருக்க வாய்ப்புகள் இல்ல. சோ அதனால ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. கபர். இந்த இமேஜ் இருக்கு ரைட் சைடுல ஒரு அரபி வாசகம் எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா ஃபில் ஹபர். ஹபர் அப்படின்னா சஹாபாக்களுடைய அறிவிப்புன்னு அர்த்தம். ஹதீஸ்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம். ஹபர் அப்படின்னு சொன்னா பொதுவா செய்தின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த இடத்துல ஹபர் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய பார்வையில என்ன சொல்லுவாங்கன்னா, சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கு ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அன்னல் கபர, கபர் இருக்குது, யுனாதி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் அழைக்கிறது, ஸலாஸ மர்ராத், 3 முறை ஒவ்வொரு நாளும் அந்த கபர் சொல்லுதாம். என்ன சொல்லுது? அன பைத்துல் வஹ்த, நான் தனிமையின் வீடு. வல் வஹ்ஷா, பூச்சி, அந்த பூச்சிகள் நிறைந்த, வஹ்ஷானா வஹ்தா தனிமையின் வீடு, வஹ்ஷானா அதுவும் அதேதான், தனிமையினுடைய ஒரு வகை.
தனிமையில் ஒரு வெறுப்பு, அது அதனுடைய வீடாக நான் இருக்கிறேன். வல் அக்ரப், தேல் இருக்கக்கூடிய வீடாக நான் இருக்கிறேன். வல் ஹய்யத்து, ஹய்யன்னா பைத்துல் ஹய்யத்தி, அதாவது பாம்புகள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். ஆனா பைத்து துல்மா, இருட்டான வீடு. கபர் இருட்டு தானே, கபர் பொதுவாக கபருடைய நிலை இருட்டுதான். அவங்க அவங்களுடைய அமலுக்கு தகுந்த மாதிரி கபருடைய நிலை மாறும். ஆனா பைத்து தூத், பூச்சி புழுக்கள் இருக்கக்கூடிய இடம். ஃபமா அதத்தலி, இதுதான் வார்த்தை. ஃபமா அதத்தலி, நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய் என்னை நீ சந்திப்பதற்கு. கபர் கேட்கிறதாக சஹாபாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு நாளும் கபருடைய அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. கொண்டு போய் தனியா வச்சிருவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. உடன் பெற்ற பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், பெற்றெடுத்த தாய் தந்தைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், நமக்குன்னு உள்ள ஆதரவாளர்கள், இது எல்லாமே அந்த மேல வரைக்கும் தான், உள்ள இறங்கி உள்ள வைக்கிற வரைக்கும் தான். அந்த 3 முடிச்சு போடுவாங்க. தலையில ஒரு முடிச்சு, இடுப்புல ஒரு முடிச்சு, கால்ல ஒரு முடிச்சு, 3ஐ அழுத்துட்டு வந்துருவாங்க, முடிஞ்சு. சோ இது மூடின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, மலக்குகள், அதாவது நம்ம மூடி கொஞ்ச தூரம் நடந்த பிறகு, எல்லாமே ஹதீஸ்ல வருது வாசகங்கள், வெளியில கொஞ்ச தூரம் நடந்த பிறகு யார் வந்துருவா? முன்கர் நக்கீர் வந்துருவாங்க கேள்வி கணக்கு கேட்க. இதெல்லாம் ஒரு முஃமின் நம்ப வேண்டிய விஷயம். உலகத்தினுடைய அழிவு நாள், கம்ப்ளீட் முழு உலகமும் அழிந்து விடும். நீங்க கிரியேஷன் பத்தி பார்த்திருப்பீங்க, நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற வாசகத்தை நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த பொருள், முழு அண்ட சராசரத்தினுடைய ரப் அவன். இங்க போட்டிருக்கிறாங்க பிக் பேங் எக்ஸ்பான்ஷன் 13.7 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. இது என்னன்னா, இந்த ஒரு இது கோன், இந்த கோன் இருக்கு, இந்த கோனுக்குள்ளதான் முழு படைப்புகளும் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவலம் யரல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க பார்க்கலையா, அன்ன ஸமாவாதி வல் அர்த, இந்த வானங்களும் பூமியும் கானதா ரத்கன், அது ரெண்டும் தனித்தனியா செப்பரேட்டடா இருந்துச்சு. ஐ மீன் ரெண்டு ஒண்ணா இருந்துச்சு. ரத்கன்னா ரெண்டு ஒண்ணா இருந்துச்சு, மிங்கிள்டா இருந்துச்சு. ஃபதக்னாஹுமா, ரெண்டையும் பிரிச்சோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, ஒவ்வொரு படைப்பையும் நீரிலிருந்து நாம் படைத்தோம். ஒவ்வொரு படைப்பையும் நீரிலிருந்து நாம் உருவாக்கணும் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு படைப்பினுடைய பேஸ் என்ன? தண்ணீர். the water is the base for every creation. எல்லாத்தையும் அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். அஃபலா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா, அவர்கள் நம்ப மாட்டார்களா, அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சோ இது சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். சயின்ஸ் இஸ்லாமை பார்த்து தான் நிறைய விஷயங்களை தெரிகிறாங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப், வாட்டர், ப்ராபபிலிட்டி, இட் அக்கர்ட் பை சான்ஸ் 0%. ஸோ இது ஒவ்வொன்றும் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சான் அப்படிங்கிறது பிக் பேங் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அதாவது நம்ம சொல்றோம் கியாமத்து நாள், முழு உலகமும் ஒரு சின்ன ஒரு சவுண்டு தான் டோட்டலா காலியாகும். டோட்டல் ஒண்ணுமே இருக்காது, தரை மட்டம் எல்லாம். அதுவும் எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத ஷம்சு குவ்விரத் வ இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் வ இதல் இஷாரு உத்திலத் வ இதல் வஹூஷு ஹுஷரத். இப்படி எல்லாம் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானே. காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள உடையாந்துரும். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய வயிற்றிலே உள்ள குழந்தையை கீழே விழுவது கூட தெரியாது, அவ்வளவு பயங்கரமான நாள் கியாமத்துடைய நாள். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், இப்படி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் தான், இப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரல. மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய மஹ்ஷருடைய மைதானம், அஹ்வாலு யௌமில் கியாமா, மஹ்ஷருடைய மைதானம். இதுல நீங்க பாக்குறதுலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது மனிதர்கள் முகம்னு ஒரு இமேஜினேஷன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி தி லாஸ்ட் மேன், இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய கடைசி பேபி வரைக்கும் இந்த மைதானத்துக்கு வந்துடணும், கிரவுண்டுக்கு வந்துடணும். அவங்க அமலுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? செட்டில்டு, வெல் செட்டில்டா இருப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, கம்ஃபர்டபுள் ஜோன். யார் யாருடைய ஈமான், யார் யாருடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்து இருந்ததோ அவங்க கம்ஃபர்டபுள், தோஸ் பீப்புள் வில் பி இன் த கம்ஃபர்ட் ஜோன். சந்தோஷமா இருப்பாங்க, அர்ஷுடைய நிழல்ல இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. அர்ஷுடைய நிழல், எந்த கவலையும் இல்லை. எத்தனை வருஷம் நிக்கணும், என்ன நிலைமை, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸுடைய எச்சரிக்கைகள். அந்த கியாமத்துடைய நாள் ஏற்படும் போது வானம் வெடித்து ரோஜா பூ நேரத்துல கீழே வீழ்த்தும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். வானம் வெடித்து அப்படியே ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் மாதிரி கீழே அப்படியே விழும்.
கீழே அப்படியே ஆயில் மாதிரி ரோஜாப்பூ நிலத்துல ஊத்தும் அப்படின்னு சொல்லி குரான்ல வருது. சோ இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசம். திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலக வாழ்க்கை ஹதீஸ்ல வருது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. உலகம் ஆகிரத்து இருக்குது, அத்துன்யா இந்த உலகம் இருக்குது, துனியாங்கிறது மஸ்ரா. மஸ்ரா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அல் ஆஹிரா மறுமைக்கு உண்டான விவசாய நிலம் தான் இந்த உலகம். ஃபமன் அஹ்ஸனல் பத்ர ஸஇத பிஸ்ஸமர். யாரு வந்துட்டு தன்னுடைய அந்த விதையை சரியாக போட்டு விளைச்சலை சரியாக பராமரிக்கிறாரோ, ஸஇத பிஸ்ஸமர், அவருக்கு அதற்குண்டான கூலி கிடைக்கும். அப்படிதானே? அப்படிதானே? நோ பெயின் நோ கெயின். என்ன கஷ்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ, எப்படி பாடுபடுறோமோ அதை பொறுத்து தான் அது கிடைக்கும். கியாமத்து நாள் தனிமையில் போய் நிக்கணும். ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நிகழ்வும் உள்ளத்தை வெடிக்க வைக்கக்கூடியது. நாளைக்கு மனிதனுடைய அமல்கள் நெருக்கப்படும். மனிதனுடைய அமல்கள் நெருக்கப்படும். இது திஸ் இஸ் பேலன்ஸ் சொல்லுவாங்க. தராசு, மீசான். என்ன இருக்குதோ சட்டில உள்ளது தான் அகப்பையில வரும். என்ன அமல் செஞ்சிருக்கானோ ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய அமல்கள் இங்க நெருக்கப்படும். வெயிட், their deeds will be weighed. அது எடை போடப்படும். அதாவது ஃபமன் ஹஃபத் மவாசீனுஹு, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய வசன் அப்படிங்கிற இது யாரு வெயிட் இல்லாம ஆயிடுமோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் தங்கக்கூடிய இடம் ஹாவியாங்கிற நரகம் தான். ஃபமா வமா அதராக மா ஹிய நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரக நெருப்புன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ நாளைக்கு மறுமையில நம்முடைய அமல்கள் இங்கே எடை போடப்படும். அல்லாஹ் தான் நமக்கு கேள்வி கணக்கு இல்லாம ஓடி உள்ள அப்படின்னு அல்லாஹ் தஆலா தான் அனுப்பி வைக்கணும். ஜென்ரலா கேள்வி கணக்கு கேட்கப்படும். சில பேருக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது அவனுடைய விருப்பம், அவனுடைய இஷ்டம். அவன் எஜமான், அவன் நாடியதை அவன் செய்வான். ஒவ்வொரு நிலைமை இருக்குது. மஹ்ஷருடைய மைதானம் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு மிஷன். அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றது உலக திறமையை வச்சோ உலகத்துல உள்ள பொருளாதாரத்தை வச்சோ முடியாது. மீசான் அப்படிங்கிற இந்த திராசு, இந்த சந்தர்ப்பம், இது நம்முடைய திறமையை வச்சோ, உலகத்துல பேப்பர் கொடுத்த லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி காசு பணத்தை வச்சு உலகத்துடைய பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம், உலகத்துடைய உள்ள தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம், எதையும் எப்படியும் மாத்தலாம் அப்படிங்கிற அந்த நிலை அங்க இல்ல. அங்க எல்லாம் அது முழுக்க அது ரப்புடைய கண்ட்ரோல்ல எல்லாமே. சோ ஒவ்வொரு கட்டமும் மஹ்ஷருடைய கட்டம், கபருடைய நிலை, அப்புறம் மீசான், இப்படி நான் ஆர்டர் மாத்து, நான் ரேண்டமா சொல்றேன். ஆர்டர் இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. இப்படிதான் வரும். முதல்ல ஒன்னாதான் வரும். அதுல ஒரு கட்டம் என்னன்னா ஸிராத்துல் முஸ்தகீம். ஸிராத், இதுல ஒரு அற்புதமான அரபி வாசகம், அருமையான ஒரு கருத்து இதுல சொல்றாங்க. இதை என்ன நமக்கு பார்த்தா புரியுது, ஸிராத் அப்படிங்கிற பாலம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன். இப்படிதான் இருக்குமானா இப்படி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். நமக்கு தோணுது இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நமூனா, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். மக்கள் இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போகணும். இந்த ரைட் டு லெஃப்ட், இவர் மரத்துக்கிட்ட வந்துட்டாரு, கடந்துட்டுமேங்கிற அந்த என்ஜாய். இதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, அத்பி அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம ஃபித் துன்யா. உலகத்துல நீ ஸிராத்துல் முஸ்தகீம்னா நேரான பாதையை பின்பற்றி போ, கரெக்டான பாதையை பின்பற்றி போ, சரியான பாதையை நீ பின்பற்றி போ. ஏன்? லிதஅததில خطوتك فوق صراط الآخرة. மறுமையில வரக்கூடிய அந்த சிராத், அந்த பாலத்துல உன்னுடைய பாதங்கள் தடுமாறாமல், லிதஅததில, அது சரியா, இஅ்திதால் அப்படின்னா நியூட்ரலா உன்னுடைய பாதை தடுமாறாம, உன்னுடைய பாதம் தடுமாறாமல் நீ நேரா சொர்க்கத்துல போய் சேரணும் என்பதற்காக மறுமையில உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த சிராத்னா பாதை, இந்த இடத்துல இந்த பாதையை நீ நேரான வழியில் அமைத்து, எந்த வழியில போனா மறுமையில உள்ள பாலத்துல நீ நேராக கடக்க முடியுமோ, நேராக சென்று சொர்க்கம் சேர முடியுமோ, அந்த பாதையில கடந்து செல் என்பதாக சொல்லப்படும். ஆகையினால நம்ம யோசிச்சு பார்க்கணும். கேள்வி கணக்கு கேட்கப்படும், மீசான் நிறுவப்படும், அமல்கள் நெருக்கப்படும். அந்த சிராத் பாலத்தை கடக்கணும். அது எப்படி இருக்குமா? வாளை விட கூர்மையா இருக்கும், முடியை விட மெல்லிசா இருக்கும். ஈமான் கொண்டவர்கள் அதை வேகமா கடந்துருவாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள், காஃபிர்கள், அதை கடக்க முடியாமல் நரகத்திற்குள் விழுவார்கள். சுவனத்துல கிடைக்கக்கூடிய நிஅமத்துகளும் நரகத்துல கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகளும் அங்க இருக்கு.
இவை அனைத்தையும் ஒரு முஸ்லிம் நம்புறது, ஈமான் கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஹிரத் அப்படிங்கிற தலைப்புல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம நம்பணும், ஈமான் கொள்ளணும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உண்மைப்படுத்துறது மிக மிக அவசியம். அத உண்மைப்படுத்துறது மிக மிக அவசியம். சோ இந்த பாலத்தை நாம இந்த சிராத்துங்கிற பாலத்தை நாம சரியான முறையில கடக்கணும்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நாம கடக்கக்கூடிய பாதை, நாம் நடக்கக்கூடிய பாதை, the way in which we are traveling, அதை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த வியூ இருக்க, இது இங்க பாருங்க, இது என்ன, இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது கடலுடைய ஒரு சின்ன வியூ தான். இது கடலுடைய ஒரு சின்ன வியூ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. ரைட் கார்னர்ல பாருங்க, ஒரு ஏரோ மார்க் பிளிங்க் ஆயிட்டே இருக்காங்க. ஹதீஸ்ல வருது, மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மத்துன்யா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லமா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யர்ஜிஉ கமா கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல இந்த கடல்ல ஒரு விரல உள்ள விட்டு எடுத்தா எவ்வளவு தண்ணி அதுல ஒட்டி இருக்கும்? ஒரே ஒரு டிராப் தான் இருக்கும். இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒரே ஒரு டிராப் தான் இருக்கும். இந்த டிராப் தான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஓஷன், இந்த சமுத்திரத்தில் ஒரே ஒரு சொட்டு, இது நமக்கு கண்ணுல படக்கூடிய ஒரு சின்ன இடம் தான் இந்த சமுத்திரம். அப்ப முழு உலகத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய 4/3 பங்கு கடல் தான். ஒரு சொட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு யோசிக்கிறோம், எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு 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 அப்படின்னா, இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஓஷன், ஒரே ஒரு சொட்டு கடல்ல இருந்து எடுத்துட்டா மீதம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பெரிய மறுமை வாழ்வுக்காக நாம என்ன தயாரிப்பு செஞ்சிட்டு இருக்கோம், அதற்காக என்ன முயற்சிகள் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நாம யோசிக்க வேண்டும். இதுல இந்த இமேஜை கொண்டு வந்ததுக்கு பர்பஸ் என்ன? மேல பாருங்க, ஃப்ரீடம் ஷிப், த லார்ஜஸ்ட் ஷிப் பில்ட் இன் த வேர்ல்ட். உலகத்துல கட்டப்பட்டதுல இதுதான் பெரிய ஷிப் அப்படின்னு ஃப்ரீடம் ஷிப், இதுக்கு பேரு ஃப்ரீடம் ஷிப். ஜஸ்ட் இதை கொண்டு வந்தோம்னா, கடல் எவ்வளவு பெருசுங்கிறத இதை வச்சு சும்மா ஓரளவு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஃபிளைட் பறக்குது, அதுக்கு மேல ரன்வே இருக்கு, ஃபிளைட் ரன்வே இருக்கு. என்ன, நூற்றுக்கணக்கான ஃபிளைட் ஒரே நேரத்துல மேல நிப்பாட்டலாம், ஒரே நேரத்துல ரன் பண்ணலாம், லேண்டிங் பண்ணலாம். டெக்னிக்கல் டீடைல்ஸ் அதுல என்ன போட்டிருக்காங்க, அதுல ஒரு சின்ன டீடைல் மட்டும் நான் போட்டிருக்கேன். சைஸ் என்ன, 1.8 கிலோமீட்டர், which means 5,906 feet, 5,906 அடி, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். அப்படின்னா எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர்னா அல்லாஹ் அக்பர், எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம். சரி, அதனுடைய வைடு என்ன, அகலம் என்னன்னா 250 மைல், மைல் இல்ல, 250 மீட்டர். மீட்டர்னா 820 அடி. 820 அடினா எவ்வளவு பெருசு தெரியுமா? அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெருசு, 820 அடி. சோ இது இந்த கப்பலுடைய சைஸ். இது நெட்ல போட்டுக்கக்கூடிய ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன். அதனுடைய ஃப்ளோஸ் 25 ஃப்ளோஸ் இருக்கு, 25 அடுக்கு, கிட்டத்தட்ட 50,000 அப்படின்னு அதுல போட்டிருக்கிறாங்க. 50,000 பேர் அகாமடேட் ஆகுற மாதிரி உள்ள ரூம்ஸ் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு உள்ள அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு. இன்னும் என்னென்னமோ, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, நான் சொல்ல வர்றது, இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் ஒரு ஊரை சுமந்து போற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஊர் அப்படியே போற மாதிரி இவ்வளோ பெரிய கப்பலை இந்த கடல்ல போடும்போது, இந்த கப்பல் இவ்வளவு இந்த பிளைட் இவ்வளவு சின்னதா தெரியுதுன்னா இந்த கப்பல் எவ்வளவு பெருசு? இந்த கப்பல் இவ்வளவு சின்னதா தெரியுதுன்னா இந்த கடல் எவ்வளவு பெருசு? இந்த கடல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு தண்ணியே நம்ம எடுத்து ஒரு ஒரு சொட்டா பிரிச்சோம்னா எத்தனை சொட்டு நம்ம கொண்டு வர முடியும்? how many drops may be in the ocean? எத்தனை டிராப்ஸ் இருக்கு இதுல, எவ்வளவு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா? ஒரே ஒரு சொட்டு தான் இந்த உலக வாழ்க்கை. சாஸ்திரம் இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த ஒரே ஒரு சொட்டு, ஒரு சின்ன டிராப், இந்த ஒரே ஒரு டிராப் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்காக நாம சிந்திக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம். அல்லாஹ் அக்பர். சிந்திக்கிறோம், செயல்படுறோம், அதுக்காக பாடுபடுறோம், ஓடுறோம், உட்டியாடுறோம், அலையிறோம், ஆசைப்படுறோம்.
ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு டிராப், ஒரு சொட்டு தான். அப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருக்கோம்? என்ன நம்ம தேடி இருக்கோம் இது வரைக்கும்? என்ன முயற்சிகள் செஞ்சிருக்கோம்? அல்லாஹ் நமக்கு விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. The last slide. The last slide. ஈசாருல் ஆஹிரா அல துன்யா. The preference to the life hereafter comparing to the world. உலகத்தை விட உலகத்துல வாழலாம், தப்பு இல்ல. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. உலகத்துல நலவான வாழ்வை கொடுன்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். ஆனா உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஈசாருல் ஆஹிரா, முற்படுத்தணும். பிரெஃபரன்ஸ் டு த லைஃப் ஹியர் ஆஃப்டர். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யாரு அல்லாஹ்வை சந்திப்பதை பிரியப்படுறாங்களோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹ், அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை பிரியப்படுகிறான். புகாரி முஸ்லிம்லயும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். முத்தஃபக்குன் அலைஹ். வமுஹப்பத்துல் லிகாஇஹி ஈசாருல் அப்தில் ஆகிரத அல துன்யா. அப்போ அந்த அல்லாஹ்வை பிரியப்படுறதுக்கு உண்டான அடையாளம் என்ன? முஹப்பத்துல் லிகா. நானும் ஆசைப்படுறேங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? வாட் இஸ் த ரெஃபரன்ஸ்? அதுக்கு என்ன ப்ரூஃப்? என்ன எவிடன்ஸ்? என்ன அப்படின்னா, ஈசாருல் அப்த், ஒரு அடியான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல் ஆஹிரா, மறுமை வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல துன்யா, உலகத்தை காட்டிலும் மறு உலக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் எவிடன்ஸ். உலகத்துல ரொம்ப நாள் நான் வாழணுங்கிற அந்த ஆசை இல்லாமல் இருக்கணும். உலகத்திலிருந்து நம்ம புறப்பட்டு போறதுக்கு உண்டான பயணம். சென்னைக்கு போறோம், எவ்வளவு தயாரிப்பு செய்யறோம். வெளிநாட்டுக்கு போறோம், எவ்வளவு சாமான்கள் எடுத்து வைக்கிறோம், எவ்வளவு ப்ரிப்பரன்ஸ், எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம பயணப்படும் போது என்னென்ன தயாரிப்புகள், இஸ்திஅதாத்னா பிரிப்பரேஷன்ஸ், என்னென்ன செய்றோம். வல் முராது பில் லிகா, அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அர்த்தம் என்ன? அல் மஸீரு இல தாரில் ஆகிரா வ தலபு மா இன்தல்லாஹி வ லைஸ அல் கர்து பிஹில் மௌத் லிஅன்ன குல்லை யக்ரஹுஹு. அல் மஸீரு இல தாரில் ஆகிரா, மறுமையுடைய அந்த உலகத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும். அல் மஸீர்னா டிராவல். மா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல தலபு மா இந்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட என்ன, அல்லாஹ் என்ன தருவானோ அதை எதிர்பார்க்கிறது. தலப் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தேடுறது, வேண்டுதல், அதை எதிர்பார்க்க, எக்ஸ்பெக்டேஷன். உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும், மறுமையினுடைய எதிர்பார்ப்புகள் திருப்தியை ஏற்படுத்தும், நிம்மதியை ஏற்படுத்தும். வலைசல் கர்து பிஹில் மௌத், இது கொண்டு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த மௌத் இருக்குது, மௌத்தை எதிர்பார்க்கறது அல்ல. மௌத்து வேணும், மௌத்து வேணும்னு மௌத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறது அல்ல. ஏன்னா பொதுவாவே மௌத்தை வந்து எல்லாருமே வெறுக்கிறாங்க. இந்த குல்லன் எக்ரஹு, மௌத்தை வெறுக்கிறோம். ஆனா மௌத்துக்குள்ள தயாரிப்பு செய்யணுங்கிறதா இதுல விஷயம். மௌத்துக்குள்ள தயாரிப்பு. சோ அதுக்குள்ள தயாரிப்பு என்ன? நம்முடைய ஈமான், முதல்ல நம்முடைய நம்பிக்கையான விஷயங்கள் சரியாக ஆகணும். நம்பிக்கை, நம்முடைய ஈமான் நமக்கு சரியாகணும். மறு உலக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, நாளைக்கு மறுமையில என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? யாரும் கூட வரமாட்டாங்க, நானும் என்னுடைய அமல்கள் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பிரியம் எனக்கு நிரந்தரமாக கிடைக்கணும். அதே போல அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிரந்தரமாக சொர்க்கத்திலே நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நிரந்தரமான பொருத்தத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கபருக்கு போய்விட்ட நம்முடைய குடும்பத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், பொதுவா முழு உலகம் உள்ள எல்லா முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் பாவங்கள் எல்லாத்தெல்லாம் மன்னிப்பானாக. நிரந்தரமான சொர்க்கத்தை, உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் தாலா நம்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயங்களை நம்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி